ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். இந்த சாய்க்காக ஒரே ஒரு முறை மட்டும் இதை கேட்டுவிடு. நிச்சயம் கிடைக்கும் தங்கமே, நம்பிக்கையோடு கேள். ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை உன்னை அப்படியே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறது. மிகவும் அதனால் குழம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். என் செல்வமே, அதனுடைய தாக்கம் உன் மனதில் அதிகம் இருந்தாலும் உன் முகம் காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகிவிடும், சரியாக்கி விடுவேன். பயப்படாதே, நான் இருக்கிறேன். நீ என் நாமத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த நேரத்திலும் உன்னோடும் இருந்து உன்னை வழிநடத்தி செல்லத்தான் செய்வேன். நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி பெறச் செய்து விடுவேன். எனக்கு நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என அனைத்தும் தெரியும் என்பதால் நீ வேண்டிக் கொண்ட உடனே இதோ வாங்கிக்கோ என்று கொட்டித் தருவதில்லை. உன் தகுதியை அறிவேன், உன்னை சோதித்து பார்ப்பேன், உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு நான் தருவேன், தந்து கொண்டே இருப்பேன். இதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அப்போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. என்னை நம்பு, நான் சொன்னால் சொன்னபடி செய்வேன். ஒரு சில வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள், வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள். வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீயும் தான் வாய்ப்பை உருவாக்கி கொள்கிறாய். ஆக மொத்தத்தில் ஜெயித்து விடுவாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய். கவலையே படாது, எல்லாம் சரியாகிவிடும். உன் சோதனையும் எனக்கு தெரியும், வேதனையும் எனக்கு தெரியும், அதனால் உண்டாகும் வலியும் எனக்கு தெரியும். என்னை தியானித்து கொண்டே இரு. இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி தருவது என்னுடைய பொறுப்பு. இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம், மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. ஒன்று தெரியுமா, யோசிச்சுப்பார், நீயே யோசிச்சுப்பார். விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைக்காது. பின் எப்படி முளைக்கும்? கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ கொடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்ளும். அதே போல்தான் உன் வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறி செல். நீ மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ இல்லையோ, நீ உன்னை உயர்த்தும் அளவிற்கு வளர்ந்து விடுவாய். உன்னுடைய திறமை வெளிப்படும். எல்லோரிடத்திலும் நன்கு பேசு. என்ன இல்லை உன்னிடத்தில்? திறமை இருக்கிறது, பேச்சு திறமை இருக்கிறது, அறிவுத்திறமை இருக்கிறது, எல்லாம் கொட்டி கிடக்கிறது. உன் திறமையை வழிகாட்டு, அத்தனையும் நல்லபடியாக நடக்கும். பயப்படாது, நான் இருக்கிறேன். இந்த சாயி பக்கபலமாக இருக்கும்போது எந்தவித பயமும் வேண்டாம். உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை மட்டும் சொல்லவை, அதுவே உன் சிறப்பு. உனக்கு ஏதாவது உன்னை பற்றி விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாதே, கவலைப்படாதே. அப்படி விமர்சனம் செய்பவர்கள் அவர்கள் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அவர்களுக்கே தெரியாது. முட்டாள்கள் அவர்கள். சரி எது தவறு என்று அவர்கள் நிலைமையை புரிய வைப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி நின்றுக்கோ. அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அடிப்படை காரணமே தெரியாது. எதற்கு பேசுகிறோம், எதற்கு பழகிறோம், என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று காரணம் இல்லாமல் செய்வார்கள், கருத்தில்லாமல் செய்வார்கள், பொறுத்தில்லாமல் செய்வார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்தே கஷ்டம், வறுமை என்னும் தினமும் என்னை பார்த்து, சாயப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், நான் பிறந்தது தவறா என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது தவறு. நீ வாழ பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன், உயிர்ப்பிக்க பிறந்தவன். தெரியுமா? உன்னருமை உனக்கே தெரியாது. சிரித்த முகத்தோடு இருக்கிறாய். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது, நிச்சயமாக தடுக்க முடியாது. அதுவரை நீ காத்திரு. உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். விரும்பியவர்கள் நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள். ஒரு அற்புதம் நடக்கும். எப்படி நடந்தது என்று யார் கேட்டால் கூட உனக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நடக்கும். பொறுமையோடு இரு, கவலையே படாதே.
வாழ்வது எப்படி என்று தெரிஞ்சுக்கோ. ஏன்னா பேராசை முடிகின்ற இடத்தில்தான் மகிழ்ச்சி தொடங்குது, புன்னகை தொடங்கும் இடத்தில்தான் வாழ்க்கை தொடங்குது, அன்பு இருக்கும் இடத்தில்தான் அனைத்தும் கிடைக்கிறது. துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகக்கூடாது. உன் கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கி வந்து விட்டது. மகிழ்ச்சியோடு இரு. என் மேல் நீ வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. உன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கி விட்டது. நிம்மதியாக இரு. என் பிள்ளையான நீ யாரையும் பழிவாங்க நினைக்கக்கூடாது. அந்த எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், வரச் செய்வேன் கண்டிப்பாக. நீ எடுக்கும் முடிவுதான் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதே. நீ இப்போது வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல. அன்போடு பேசி, பண்போடு பழகி, நேர்மையோடு நடந்து, உண்மையாக உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை பற்றி உனக்கு சொல்ல தேவையில்லைதான். நீயே கண்கூடாக நிறைய பார்த்திருக்கிறாய். நல்லதும் பார்த்திருக்கிறாய், கெட்டதும் பார்த்திருக்கிறாய். என் பிள்ளையான நீ உனக்கு எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தெரியும். நீ பார்த்து பார்த்து தான் வாழ்க்கை நடத்துகிறாய். உனக்கு திறமையை உன்னுள் அறியாவிட்டாலும் என்னுள் அறிந்து கொண்டேன். கவலையே படாதே, அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். என் கரம் பிடித்து என்னோடு வா கண்மணியே, நிச்சயம் நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையை வேதனையாக்கும் விஷயத்திலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை தந்து விடுவேன். ஆலமரமாக வேரொன்றை நிமிர்ந்து வளர்ச்சி அடைவாய். உனக்கு என் துணை எப்போதும் உண்டு தங்கமே. எனவே உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்துவிடு. அதுதான் உன்னை கண்டிப்பாக வெளியே கொண்டு வர வைக்கும். எதையும் மனதிற்குள் போட்டு புழுங்காதே, எதையும் மூழ்கடிக்காதே, லேசாக விட்டுவிடு. உனக்காக நான் இருக்கிறேன். எந்த விஷயத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழலிலும் நான் இருக்கிறேன். உனக்கு பக்கபலமாக இருப்பேன். கவலையே படாதே. சந்தோஷமாக வாழ்வாய். சந்தோஷமாக வாழணும்னு வாழு. அப்பத்தான் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தானே. யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நீயாக வாழ்ந்துவிடு. நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நீ விரும்பியவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள். கவலையே படாதே. புரிகிறதா தங்கமே? ஆம் தங்கமே. ஓம் சாய்ராம்.